ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மினிமலிஸ்டோட ஹைலரானிக் ஆசிட் சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து நியாசினமைட் சீரம் பற்றி ரிவ்யூ பார்த்துருக்கோம், சாலிசிலிக் ஆசிட் ரிவ்யூ பார்த்துருக்கோம், ஆல்ஃபா பிட்டின் ரிவ்யூ பார்த்துருக்கோம், விட்டமின் சி சீரம், இந்த மாதிரி ஒவ்வொரு சீரமுமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக நான் எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு பிம்பிள் அண்ட் ஆக்னி இருக்குன்னா நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா பிக்மெண்டேஷன், அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா நீங்கள் நியாசினமைட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, நல்லா பிரைட்டன் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணுங்கள். ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹைலரானிக் ஆசிட் சீரம் அந்த வரிசையில் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஒரு மாதிரி ப்ளம்பியாக மாய்ஸ்சரைசிங்காக இல்லை க்ளோயிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ரையாக இருக்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்லெஸ்ஸாக இருக்கும், வரன்னு இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹைலரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா மாய்ஸ்சர்டாக இருக்கும். இது நம்ம மார்னிங் ஈவினிங் 2 டைமே யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது மேக்கப் போட்டிங்கன்னா கூட நம்ம வந்து இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடும்போது ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷிங்காக வந்துருக்கும். அண்ட் இந்த சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சீரம் கூட வேணாலும் கம்பைன் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ நியாசினமைட் கூடயும் இது யூஸ் பண்ணலாம், விட்டமின் சி கூடயும் இது யூஸ் பண்ணலாம். இல்லை நிறையா சீரமில் வந்து பார்த்திங்கன்னா வித் ஹைலரானிக் ஆசிடோடையே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னா, இதுலேயே வந்து விட்டமின் சி சீரம் கூட ஹைலரானிக் ஆசிட் சீரமும் சேர்ந்து தான் வரும். ஸோ கம்பைனாக வரும். பட் நம்ம தனியாக வாங்கும்போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரீமாக சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை க்ளோயிங் ஸ்கின் கேர் ரொட்டீனே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஹைலரானிக் ஆசிட் எதுலேருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த சோயா பேஸ்ட் ஃபுட்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸில் இருந்தெல்லாமே வந்து இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 ml உங்களுக்கு 599 வருது. ஆன்லைனில் 530 rupees அந்த மாதிரியே நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் மினிமலிஸ்டோட வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஒயிட்டாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது காமனாக சிரம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல ரொம்ப வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு பவுடரி மாதிரி ஆகுது. மற்றபடி அது வேறு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சேஃப் டு யூஸ் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இரிட்டேட்டட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் நான் கமோடோஜெனிக். ஸோ வந்து ப்ராப்ளமே இல்லை, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஹைலரானிக் ஆசிட் சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அண்ட் இப்போ ஒரு சில சீரம்லாம் நீங்கள் போட்டுட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரம்லாம் வந்து இல்லை. நம்ம நார்மலாகவே ரொம்பவே சேஃப் டு யூஸ். இது ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும், ட்ரைனஸை சரி பண்ணும், ரஃப்னஸை சரி பண்ணும். இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ட்ரைனஸ்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வயசான அந்த ஸ்கின் வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸ்லாம் சீக்கிரமாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் டெக்ஸ்சர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸோ, கலரல்ஸோ, சல்ஃபேட்ஸோ, பேரபென்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கன்சிஸ்டன்சி தான். உங்கள் ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து க்ளோயிங்காக வந்து தெரியும். நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணாலும் சரி, இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக தெரியும். கிளாஸி ஸ்கின்க்கு கூட ஹைலரானிக் ஆசிட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்டு ஸ்கின்னோட மாய்ஸ்சர் தான் வந்து ஸ்கின்னை வந்து ப்ளம்பியாக ஹெல்த்தியாக காட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைலரானிக் ஆசிட் சீரம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.